நீங்க மெட்டால வீடியோ ஆட்ஸ் ரன் பண்றீங்கன்னா, உங்க வீடியோவ 50% பார்த்தவங்கள ரீடார்கெட் பண்ணணும்னு நெனைக்கிறீங்கன்னா, பண்ணலாம். அத எப்படி பண்ணலான்றத இந்த வீடியோல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆட்ஸ் மேனேஜர்க்குள்ள போய்க்கோங்க. அதுல போயிட்டு கிளிக் ஆன் ஆடியன்ஸ், தென் கிரியேட் ஆடியன்ஸ், கிளிக் ஆன் கஸ்டம் ஆடியன்ஸ், வீடியோ சூஸ் பண்ணிக்கோங்க. மெட்டா சோர்சஸ்ல வீடியோ சூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் என்கேஜ்மென்ட் டைப் என்ன? உங்களோட வீடியோவ 50% பார்த்தவங்க. இதுல நெறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். உங்க வீடியோவ 3 செகண்ட்ஸ் பார்த்தவங்களையும் டார்கெட் பண்ணலாம். 95% பார்த்தவங்களையும் டார்கெட் பண்ணலாம். நான் வந்து 50% ஆஃப் த வீடியோஸ் பார்த்தவங்கள டார்கெட் பண்ணலாம்னு இருக்கேன். ஸோ ஐ அம் செலக்டிங் பீப்பிள் ஹூ வியூட் அட்லீஸ்ட் 50% ஆஃப் யுவர் வீடியோ. கிளிக் ஆன் டன். இப்போ அதுக்குண்டான வீடியோ செலக்ட் பண்ணணும். நான் ஏஜென்சி ரன் பண்றனால என்கிட்ட நிறைய பேஜஸ் இருக்கு. உங்ககிட்ட உங்களோட பேஜ் மட்டும்தான் இருக்கும். அதுல உங்களுக்கு தேவையான வீடியோவை நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் வீடியோ நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஆடியன்ஸ் ரிட்டென்ஷன் உங்களுக்கு தேவையான மாதிரி நீங்க செட் பண்ணிக்கலாம். 365 டேஸா இருந்தாலும் ஓகே தான். பட் எனக்கு 90 டேஸ் பார்த்தவங்க போதும் ரீடார்கெட் பண்ணுறதுக்கு. ஸோ அதை நான் 90 டேஸ்ன்னு செட் பண்ணிக்கிறேன். ஆடியன்ஸ் நேம் நம்ம எப்படி கொடுப்போம் அப்படின்னா, ஸோ அந்த வீடியோட நேம் ஸ்லாஷ் 50% பார்த்தவங்க. ஸோ 50%ன்னு கொடுத்துக்கிறேன். அதுக்கப்புறமா 90 டேஸ். ஸோ இப்படி கிளியராக நம்ம மென்ஷன் பண்ணிக்கிட்டோம்னா நமக்கு ஈஸியாக இருக்கும் திரும்பி ரீடார்கெட்டிங்க்கு யூஸ் பண்ணும்போது. கிளிக் ஆன் கிரியேட் ஆடியன்ஸ். இப்போ இங்கே கிரியேட் ஆயிரும். இப்போ இந்த வீடியோவில் 50% பார்த்தவங்கள ரெக்கார்ட் பண்ணியாச்சு. இவங்கள எப்படி ரீடார்கெட்டிங்க்கு யூஸ் பண்ணுறது வாங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.